அண்மைச் செய்தி. தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எப்படி சிக்கி இருக்கிறார்? 5 தனிப்படைகள் வந்து தேடப்பட்ட நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரள எல்லையில் உள்ள அவரது நண்பர் வீட்டில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ள தகவல் அறிந்து காவல்துறையினர் அங்கு சென்று அவரை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் இணைப்பில். இந்த தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிக்கியிருப்பது எப்படி என்பது தொடர்பான புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம்? 100 கோடி நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கும் மேலாக அவர் தலைமறைவாக இருந்திருக்கிறார். இந்த வழக்கில் அவரை தேடுவதற்காக சிபிசிஐடி போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்தனர். அதில் சிபிசிஐடி எஸ்பி ஸ்ரீதேவி தலைமையிலான தனிப்படை போலீசார் மும்பை, டெல்லி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு சென்று அவரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் அவர் ஒரு ரகசிய செல்போனை பயன்படுத்தி வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அந்த செல்போன் எண்ணை கைப்பற்றி சிபிசிஐடி போலீசார் அவருடைய நகர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்போதுதான் அவர் கேரளாவில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக கேரளாவிற்கு தனிப்படை விரைந்து அங்கு முகாமிட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு ரகசிய செல்போன் எண் மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக அவருடைய உறவினர்களுக்கு பேசி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செல்போன் எண்ணையும் அதே போல அவர் எந்த உறவினரிடம் அவர் பேசி இருக்கிறார் என்ற எண்ணையும் கண்டுபிடித்து அந்த நகர்வுகளை வைத்து எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் நெருங்கினார்கள். அப்போது திருச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பருடைய ஒருவருடைய வீட்டில் அவர் தங்கியிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இன்று காலை சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கரை தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அவரிடம் இதுவரை இந்த மோசடி வழக்கு தொடர்பான விசாரணையை நடத்தவில்லை. எனவே தமிழகத்தில் கொண்டு வந்த பிறகு விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் தயாராக இருக்கிறார்கள். சிபிசிஐடி எஸ்பி ஸ்ரீதேவி தலைமையிலான போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு விஜயபாஸ்கர் கொண்டு வரப்பட்ட பிறகு அவரிடம் விசாரணை நடத்தப்படும். அதன் பிறகு அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். அதன் பிறகுதான் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நில மோசடி வழக்கில் விஜயபாஸ்கருக்கும் தொடர்பு இருப்பதை சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்தனர். அதன் பிறகுதான் அவரை கைது செய்யக்கூடிய முனைப்பில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அவர் கைதாகி இருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவரை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மேலும் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தவும் முடிவு செய்திருக்கிறார்கள்.